ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஃப்எக்ஸ் சந்துரு. அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் வந்து நம்ம எடுத்த ட்ரேட் வந்து அண்ட் ப்ராஃபிட்டில் முடிஞ்சிச்சா அண்ட் லாஸ்ட்டில் முடிஞ்சிச்சா அண்ட் அந்த ட்ரேடை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் வந்து ஒரு 2 ட்ரேட் வந்து எடுத்திருந்தோம். அண்ட் அந்த 2 ட்ரேட் வந்து என்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் என்ன ரீசனுக்காக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போ வந்து யூரோ யூஎஸ்டியில் நம்ம வந்து இருக்கிறோம். அண்ட் யூரோ யூஎஸ்டி வந்து மார்க்கெட் வந்து நம்ம வீக்லி அனாலிசிஸ்லாம் வந்து நல்ல ஒரு செல்லிங் மார்க்கெட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பட் இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து பையிங் எடுத்தோம். அண்ட் என்ன ரீசனுக்காக அப்படின்னா, நம்ம எப்பவுமே நம்ம வந்து வீக்லி அனாலிசிஸ் கிளைம் பண்ணுறது அதுதான். என்ன அப்படின்னா, ஷார்ட் டேர்மில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறதா இருந்தால் அண்ட் செல்லிங் டைரக்ஷனே இருந்தாலும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேவா? ஏன்னா அது சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் வந்து பிடிக்கிறது. ஓகேவா? அண்ட் இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த இடத்துல என்ன ரீசனுக்காக வந்து ட்ரேட் கவர் பண்ணியிருந்தோம்னா, 2 விஷயம். ஒன்று வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு, அது கன்ஃபார்ம் தான், அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் சேஞ்ச் ஆகலாம்ல. அதாவது என்னன்னா, டவுன் ட்ரெண்ட்ல மார்க்கெட் இருக்குது, அங்கிருந்து அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அதை வந்து நம்ம எப்பவுமே ஒவ்வொரு டவுன் லோவர் லோ போக போக அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக செக் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த 2 வாய்ப்புமே இதில் இருக்கிறதுனால தான் அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஓகே, அண்ட் லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து திங்கக்கிழமை வந்து என்ட்ரி எடுத்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை, போன திங்கக்கிழமை வந்து நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஓகேவா? அண்ட் 4th டேட் வந்து நமக்கு வந்து ஜூலை 4th வந்து நம்ம வந்து இந்த என்ட்ரி வந்து எடுத்திருந்தோம். அண்ட் என்ன ரீசனுக்காக நான் சொல்றேன் பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடம் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஏரியா. ஓகேவா? அண்ட் டபுள் பாட்டம் ஏரியா கீழே வரைக்கும் நமக்கு வந்து விக்கு போயிருக்குது. பட் இருந்தாலும் மார்க்கெட் அகைன் மேலே வந்து க்ளோஸ் வச்சுட்டு அகைன் மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஓகேவா? அண்ட் இப்போ இந்த இடத்துல பாருங்க, அண்ட் இங்கிருந்து மார்க்கெட் லோல இருந்து ஹை போயிருக்கு, அகைன் ஒரு ஹையர் லோ. அண்ட் இந்த இடத்துல கேண்டில் கரெக்ஷன் அண்ட் அகைன் மேலே மார்க்கெட் போயிருக்கு, அகைன் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கொடுக்கறதுக்கு வருது. அண்ட் இப்போ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்க்கலாம். அண்ட் இன்னும் கீழே இருந்து இந்த இடத்துல மார்க்கெட் க்ளோஸ் ஆகிட்டு அண்ட் ஓப்பன் ஆகும் போதே இந்த இடத்துல இருந்தால் ஓப்பன் ஆகிருக்குது. ஓகேவா? அண்ட் ஓப்பன் ஆகி அகைன் மார்க்கெட் மேலே போகுது. அப்போ இதுவும் ஒரு கரெக்ஷன் தான். இந்த இடத்துலயே நம்ம என்ட்ரி எடுக்க முடிஞ்சா எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல நாங்கள் வந்து மார்க்கெட் வந்து பார்க்கல, ஏன்னா இது வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன டைம். அண்ட் எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து 4th அண்ட் திங்கக்கிழமை காலையில் வந்து இந்த இடத்துல ஓப்பனே ஆயிருக்கு. அதனால் அந்த டைமில் வந்து நம்மளால் மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியாது. ஏன்னா விடிய காலையில் ஒரு 2:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அண்ட் அந்த டைமில் நம்மளால் மார்க்கெட் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அண்ட் அந்த ரீசன்னால இந்த இடத்துல வந்து நாங்கள் எந்த என்ட்ரி வந்து பார்க்கல. அண்ட் அகைன் மார்க்கெட் வந்து மேலே போகுது. அண்ட் மேலே போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சைட்வேஸ் வந்து ஃபாலோ ஆகுது பாருங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ரொம்ப நாள் நிற்கும். இதெல்லாம் வந்து லோவர் டைம் ஃப்ரேமோட சைட்வேஸ். அண்ட் அதை தான் நான் வந்து மீன் பண்ணுறேன். ஓகேவா? அண்ட் இப்போ ட்ரெண்ட் வந்து டபுள் பாட்டம் ஏரியாவில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கான பாசிபிள் இருக்கு. இதில் வந்து 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று வந்து ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம், அப்படி இல்லைன்னா ஒரு கரெக்ஷன் மாதிரி கொஞ்சம் போயிட்டு இந்த டாப் வரைக்கும் கூட போயிட்டு வரலாம். இது ஒரு சைட்வேஸ் மாதிரி ஆகிட்டு இங்கே வரைக்கும் கூட போயிட்டு வரலாம். இல்லை இதை பிரேக் பண்ணுதுன்னா இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு கூட வரலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு வரலாம். அண்ட் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகேவா? ஓகே, ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஃபாலோ ஆகுதுன்னு அண்ட் அகைன் என்ன நடந்துருக்குன்னு பாருங்க. மேலே மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்த பிரேக் பண்ணிருச்சு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு பையிங் மேக்ஸிமம் போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவும் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ வந்து பையிங் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் இருக்கு, அதாவது லோவர் டைம் ஃப்ரேம்ல. அப்போ நம்ம பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எங்க கிடைக்குதுன்னு பார்க்கும்போது அண்ட் இந்த ட்ரேட்ல வந்து எங்களுக்கு எங்க கிடைச்சிச்சு அப்படின்னா, அண்ட் இது வந்து ஆல்ரெடி லோவர் லோ லோவர் கை அண்ட் ஹையர் லோ ஹையர் கை கொடுத்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு கரெக்ஷன் வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அண்ட் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டோம். ஓகேவா? அண்ட் இந்த லெவல் ஃபுல்லாக ஒரு ஜோன் ஏரியாங்கிறதுனால இந்த இடத்துல நாங்கள் ஒரு பெண்டிங் ஆர்டர் போட்டோம். அண்ட் ஆக்சுவலாக இதில் வந்து என்ன நடந்துருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஓகே, அண்ட் எக்ஸாக்டாக நம்ம போட்ட என்ட்ரிஸ் வந்து இந்த லெவலில் இருந்துச்சு. அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து நான் வந்து 20 பிப் வச்சுருந்தேன். அண்ட் பொதுவாகவே நம்ம வந்து 15 பிப் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸாக வைப்போம். அண்ட் இந்த வீக் வந்து 20 வச்சுருந்தோம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. 15லாம் வச்சோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இந்த லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு. 15னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த லோக்கு கீழே கூட மார்க்கெட் வரல. அப்படிங்கும்போது அது ஈஸியாக வந்து ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அந்த ரீசனால் 20 வச்சோம். அண்ட் எக்ஸாக்டாக பார்த்தோம்
பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு இந்த லோக்கு கீழே மார்க்கெட் இருக்கிறதுனால அண்ட் இது வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அண்ட் அந்த ரீசன்னால இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் வச்சோம். ஓகேவா? அண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து எந்தெந்த ட்ரேட்ஸ்க்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கறத நம்மளோட கிளாஸஸ்ல வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்றோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து எங்களோட வெப்சைட்டோட லிங்க் இருக்கு. அண்ட் அந்த வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணுங்க. கோர்ஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் அதுல இருக்கும். அண்ட் அது போக வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அண்ட் ஸ்கிரீன்லயும் ஷோ ஆகும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுத்துருக்கோம் அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து இங்க வச்சிருக்கோம்னு சொன்னோம். அண்ட் டார்கெட் வந்து ஓப்பன் டார்கெட் தான் நாங்க எப்பவுமே விடுவோம் அண்ட் ட்ரைலிங் தான். ஓகேவா? அண்ட் ட்ரைலிங் தான் பண்ணுவோம். இப்போ சும்மா நான் வந்து இழுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து இது வந்து மார்க்கெட் வந்து ப்ளே பண்ணலாம். அண்ட் என்ன நடந்துக்கு பாருங்க. கரெக்டா இந்த இடத்துல இருந்து என்ட்ரி ட்ரிகர் பண்ணிச்சு. அந்த ட்ரிகர் பண்ண கேண்டிலே என்ன ஆயிடுச்சுன்னா டைரக்டா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல எங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு மேக்ஸிமம் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த லோ வரைக்கும் எக்ஸாக்டா மார்க்கெட் வந்துருச்சு. பட் இருந்தாலும் வெயிட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்றதுல நமக்கு எந்த யூஸ்மே இல்ல. ஏன்னா இது சப்போர்ட் ஏரியா தான். இங்க இருந்து மார்க்கெட் மேல போனாலும் போகலாம். ஓகேவா? அது மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் நடக்கலாம். அண்ட் அந்த ரீசனால தான் இந்த லோக்கு கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வர்ற மாதிரி கொஞ்சம் வச்சோம். ஓகேவா? ஓகே ஃபைன். அண்ட் இப்போ வந்து பாருங்க என்ன நடந்திருக்குன்னு. அடுத்த கேண்டில்ல நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ட்ரேட்ல வந்து எங்களுக்கு வந்து ஒரு 1% வந்து லாஸ் தான் ஆச்சு. பட் நம்ம வந்து எல்லா ட்ரேடுக்குமே வந்து மேக்ஸிமம் நம்மளோட ரிஸ்கே 1% தான் வைப்போம். அண்ட் அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் அண்ட் மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருக்கும். ஏன்னா இந்த ட்ரேட்ல வந்து நமக்கு ஜஸ்ட் 1% தான் லாஸ் ஆயிருக்கு. இன்னும் நம்மளுக்கு வந்து எவ்வளவோ ட்ரேட்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியும். அண்ட் அப்போ நம்மளால ஒரு பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து கேதர் பண்ண முடியும் அப்படிங்கறனால அண்ட் இதுல வந்து நம்மளுக்கு மைண்ட் எந்த டிஸ்டர்புமே ஆகாது. ஓகேவா? அண்ட் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிக்கலும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அதுலயும் நம்ம வந்து மிஸ் ஆயிடக்கூடாது. அதனால அதையும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நமக்கு வந்து யூரோ யூஎஸ்டி அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து இந்த ட்ரேட் வந்து நமக்கு வந்து லாஸ்ட்ல தான் முடிஞ்சிச்சு. அண்ட் இன்னொரு ட்ரேட் எடுத்தோம்னு சொன்ன தெரியுமா? அந்த ட்ரேட பார்க்கலாம். அண்ட் அது வந்து யூரோ ஜேபிஒய்ல வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருந்தோம். அண்ட் எக்ஸாக்ட்டா பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ல தான் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன ரீசனுக்காக ட்ரேட் எடுத்தோம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஆல்ரெடி மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இங்கேயும் வந்துகிட்டு இருக்குது. அண்ட் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் அண்ட் அகைன் மார்க்கெட் இம்பல்சிவா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருந்துச்சு. அண்ட் இந்த அளவுக்கு இம்பல்சிவா மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இன்னுமே செல்லிங் தான். பட் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அந்த கன்சல்டேஷன் தான் இது. ஓகேவா? ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு மார்க்கெட் கீழே வருது. இவ்வளவு தான் இங்க வந்து கன்சல்டேஷன் ஆயிருக்குது. அண்ட் மார்க்கெட் வந்து இது வந்து நம்மளோட இப்போ இருக்கிற லோ. ஓகேவா? அண்ட் இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்கும் இதான் லோ. அதனால இந்த இடத்துல வந்து நாங்கள் லோ மார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணோம். அண்ட் இந்த இடத்துல பிரேக்கும் ஆயிடுச்சு. அப்போ பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னாலே அண்ட் அகைன் ஒரு கரெக்ஷன்ல கண்டிப்பாக நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிரேக் ஆகி இந்த கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே அண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து பெண்டிங் ஆர்டர் வந்து போட்டிருந்தோம் எக்ஸாக்டா. ஏன்னா இது கரெக்ஷன் ஏரியா, இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஓகேவா? அந்த ரீசனால போட்டிருந்தோம். அண்ட் இங்கேயுமே ஸ்டாப் லாஸ் வந்து 20 பிப் தான் வச்சிருந்தோம். அதுக்கான காரணமும் இதுதான். அண்ட் மேக்ஸிமம் 20 தான் போகும். அதுக்கு மேலே மேக்ஸிமம் போக மாட்டோம். அண்ட் ரொம்ப ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்குதுன்னா 25 வரைக்கும் போகலாம். ஓகேவா? அண்ட் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இது ஓகேயா இருந்துச்சு. அண்ட் அதனால இந்த இடத்துலயும் 20 பிப்ஸ் நம்மளோட ஸ்டாப் லாஸா வச்சிருந்தோம். அண்ட் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அகைன் மார்க்கெட் கீழே போயிருக்குது. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே அகைன் வந்திருக்குது. பட் இருந்தாலும் நம்மளோட என்ட்ரி பிரைஸுக்கு தான் அகைன் வந்திருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரையல் பண்ணியிருப்போமா கேட்டால் கண்டிப்பாக ட்ரையல் பண்ணியிருக்க மாட்டோம். அண்ட் ஆல்ரெடி வச்சு அதே ஸ்டாப் லாஸ் தான் இருக்கும். ஏன்னா ட்ரையல் பண்ணுறதுக்கான எந்த ஒரு ரீசனுமே இந்த இடத்துல இல்லை. ஓகேவா? ஓகே, ட்ரையலிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு கிளாஸஸ்லுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா ட்ரையலிங் நீங்கள் பண்ணால் தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால கவரே பண்ண முடியும். ஓகேவா? அந்த ட்ரையலிங் வந்து எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்மளோட கிளாஸஸ்ல வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, அண்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை. ஏன்னா நம்மளுக்கு கரெக்டா என்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அகைன் மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்கு. அண்ட் இன்னும் மார்க்கெட் என்ன நடந்துக்கு பார்க்கலாம். அண்ட் அகைன் மார்க்கெட் நம்மளுக்கு இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் இந்த லோவை வந்து கட் பண்ணிருச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸை தூக்கி இந்த ஹைக்கு மேல வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் இதுல எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா இந்த கேண்டில், அதாவது பிரேக் ஈவன்ல நம்மளோட இந்த கேண்டிலுக்கு டாப்ல தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் வந்து டார்கெட் பாயிண்ட் வந்து இருக்கும். அதாவது ட்ரைலிங் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரைலிங் வந்து பண்ணோம் இந்த ட்ரேடுக்கு. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் மார்க்கெட்டு. அண்ட் அகைன் மார்க்கெட் கீழே கீழே போயிருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து பாருங்க இங்கேருந்து மார்க்கெட் கீழே போயிட்டு இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்குதா? கரெக்ஷன் கொடுத்து அகைன் இந்த லோவை கட் பண்ணிட்டு அதனால எங்களோட ட்ரைலிங் வந்து எங்கே வந்துருச்சு அப்படின்னா இந்த லெவலில் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? அண்ட் ட்ரைலிங் வந்து இதுக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி சொல்கிறோம். இப்போ பாருங்க நம்மளுக்கு இந்த ட்ரேட் வந்து லாஸஸ் ஆச்சு அப்படின்னா 2.5 அண்ட் ஆல்மோஸ்ட் 2.5% வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் க்ளோஸ் ஆகும். லாஸ் கிடையாது. ஏன்னா நம்ம ட்ரைலிங் பண்ணிட்டோம். அப்போ
இதுக்கப்புறம் இன்னும் நம்ம வந்து ட்ரைலிங் பண்ணி பண்ணி கொண்டு போறோம் அப்படின்னா அது மேக்ஸிமம் வந்து 1:10 போகலாம், இல்ல 20 போகலாம், இல்ல 30 கூட போகலாம். ஓகேவா? அது வந்து நம்மளால சொல்லவே முடியாது. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ட பொறுத்து தான் இருக்கு. அண்ட் சில டைம் மார்க்கெட் வந்து டைரக்ட்டா கிராஷ் ஆகும். அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி ட்ரைலிங் பண்ணி ஆல்ரெடி ஒரு ட்ரேட் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அண்ட் நம்மளால ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும். ஓகேவா? அண்ட் அதுதான் நம்மளோட டெக்னிக்கலோட பவரும் அண்ட் அதே மாதிரி ட்ரைலிங்கோட பவரும் அண்ட் அதுதான். ஓகேவா? ஓகே ஃபைன். அண்ட் இப்போ வந்து அகைன் நமக்கு மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் அகைன் இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேவா? அதாவது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து எக்ஸாக்ட்டா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஹிட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து இந்த ட்ரேட்ல வந்து 2.5% வந்து நாங்க வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்கிறோம். அண்ட் பழைய ட்ரேட் யூரோ யூஎஸ்ல வந்து அதுல வந்து ஒரு 1% வந்து லாஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக் வந்து எங்களுக்கு வந்து 1.5% வந்து ப்ராஃபிட். அண்ட் இதுவே ஒரு பெரிய ப்ராஃபிட் தான். 1 வீக்ல வந்து 1.5 எடுத்திருக்கிறோம். இது வந்து நம்மளுக்கு எல்லா வீக்குமே இவ்வளோ வரும்னு சொல்ல முடியாது. கம்மியாயும் வரலாம், கூடயும் வரலாம், அண்ட் லாஸஸ்லயுமே இருக்கலாம். ஓகேவா? பட் ஓவராலா அந்த மந்த்லி ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்குது. அண்ட் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, இதுதான் வந்து நாங்க லாஸ்ட் வீக் கவர் பண்ண ட்ரேடு. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஃபாரெக்ஸ்ல வந்து எந்த புரோக்கர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு தெரியலன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அண்ட் அதுல போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களும் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீடைல்ஸ் இருக்குது. அண்ட் நீங்களே போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.